பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, என்னுடைய சமாதானத்தினால் உன்னை நிரப்புவேன், உங்கள் இருதயம் என்னுடைய சமாதானத்தினால் நிரம்பும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் சமாதான குறைவு ஏற்படுவது உண்டு, சமாதானம் இல்லாமல் அலைவதுண்டு. எதிர்கால வாழ்க்கை யோசிக்கும் பொழுது, சரீரத்தில் இருக்கிற வியாதியை யோசிக்கும் பொழுது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கையின் பிரயாசங்களை யோசிக்கும் பொழுது, அநேகம் தரம் நான் எதிர்பார்க்கிற நன்மை நடக்கலையே, நான் விரும்புகிற செபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு நம்முடைய இருதயம் சமாதானத்தினால் குறைவுபட தொடங்குவது உண்டு. அநேக நேரம் இந்த சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய நினைவுகள் நம்மை வேற இடத்திற்கு அழைத்து கொண்டு போகிறது. ஒரு சிலர் மரணத்தை நோக்கி, தற்கொலையை நோக்கி, எப்பொழுதெல்லாம் சமாதானம் ஒருவருடைய வாழ்க்கையில் குறைவுபட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய நினைவுகள் மரணத்தை நோக்கி தள்ளிவிடுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு சமாதான பிரபுவாய் இருக்கிற இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல, நான் பரலோக சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் இருதயங்களில் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்ய போகிறது. ஓ பிரைஸ் காட். ஆமென். உங்க குடும்பங்களில் சமாதானம் ஆளுகை செய்ய போகிறது. அந்த வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறது, அவருடைய சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உங்க குடும்பத்தில் இதுவரை ஒருவேளை சோத்திரம் மற்ற வல்லமைகள் ஆளுகை செய்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் செபிக்க இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்ய போகிறது. எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சில காரியங்களை பார்த்தா நம்முடைய இருதயம் துடிக்க ஆரம்பிக்கும், படபடன்னு அடிக்கும். பிள்ளைங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா அநேக நேரத்தில் நம்முடைய சமாதான குறைவுகள் ஏற்படும். இது எப்படி நடக்கும்? பிள்ளை எப்படி வளரும்? பிள்ளையுடைய திருமண காரியம் எப்படி நடக்கும்? பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும் பொழுது, அல்லது கையின் பிரயாசங்களை யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் சமாதானம் இல்லாமல் அலைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பயத்தை நான் புறம்பே தள்ளிவிட்டு என்னுடைய சமாதானத்தை உன்னுடைய இருதயங்கள் ஆளும்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்டு செபிக்க தெய்வீக சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. இதுவரை பார்த்தீராத, இதுவரை கண்டீராத தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்ய போகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை வரும் பொழுது சோத்திரம் வட்டி கட்ட முடியாம, சோத்திரம் பணம் வாங்கினவங்களுக்கு கொடுக்க முடியாம அநேக நேரங்கள்ல நம்முடைய இருதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது. சமாதானம் இல்லாம நிறைய தோல்விகளை பார்த்து துவண்டு போக ஆரம்பிக்கிறது. சபையை இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உங்கள் இருதயங்களில் அவருடைய சமாதானம் ஆளுகை செய்ய போகிறது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிக்க ஆரம்பிங்க. ஆளுகை செய்கிறவரே, உங்க சமாதானத்தை அனுப்பி என் குடும்பத்தை ஆளுகை செய்யும். சொல்ல அவருடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது. ஓ பிரைஸ் காட். இதுவரை பயமும் படபடப்பும், சோத்திரம் தோல்வியும் நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் உங்களை ஆளுகை செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த வல்லமைகளை கர்த்தர் துரத்தி தள்ளிவிட்டு அவருடைய சமாதானத்தை ஆளுகை செய்ய போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? கூப்பிடுங்க, சமாதான பிரபுவே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் முதல் வார்த்தை சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
உங்க இருதயம் சமாதானத்தினால நிரம்பும். 100% சமாதானம் உங்க இருதயங்களை, உங்க வாழ்க்கையை ஆள போகிறது. கண்களை மூடி அவரை நோக்கி பாருங்கள். Praise God. Hallelujah. நீங்கள் விரும்புகிற சமாதானம் உங்க இருதயங்களை ஆளுகை செய்ய போகும். உங்க இருதயத்துல சின்ன கேப்ல கூட சோத்திரம், இனி சாபமோ பாவமோ பயமோ படபடப்போ இருக்காது. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் புறம்பே தள்ளிவிட்டு சோத்திரம் ஆளுகை செய்கிற ஒரு சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். Yes Lord. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தெய்வீக சமாதானம், அவருடைய குடும்பத்தில், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரை பார்க்காத காணாத ஒரு தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்வதா அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இதுவரை பார்க்காத தெய்வீக சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.